நம் கழக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களின் 72ஆம் ஆண்டு பிறந்த நாளை கண்ணமங்கலம் பேரூர் கழக திமுக சார்பில் வெகு விமரிசையாக இன்று பேருந்து நிலையத்தில் கொண்டாடி வருகிறோம். வாழ்க வாழ்க வாழ்கவே, தங்க தளபதி வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தமிழ்நாட்டின் முதல்வர் வாழ்கவே. வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம், கழக தலைவரை வாழ்த்துகிறோம். வாழ்க வாழ்க வாழ்கவே, அன்பு தளபதி வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, கழக தலைவர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, அன்பு தளபதி வாழ்கவே. மத்திய அரசின் அராஜக போக்கை கண்டித்து கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து நிர்வாகிகளும் தலைவரின் வழிகாட்டுதலின்படி கீழ்கண்ட உறுதிமொழியை அனைவரும் ஏற்க வேண்டும். திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் கண்ணமங்கலம் பேரூர் சார்பாக உறுதிமொழி: தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. 1000 ஆண்டுக்கு ஓர் முறை தோன்றும் அற்புத தலைவர் தளபதி, அன்பகமாய் பண்பகமாய் வாழும் தலைவர் தளபதி. மார்ச் ஒன்றே மங்காத பொன்னே மகிழ்வுடனே வாழ்க. மார்ச் ஒன்றே மங்காத பொன்னே மாண்புடனே வாழ்க. 1000 ஆண்டுக்கு ஓர் முறை தோன்றும் அற்புத தலைவர் தளபதி. அன்பே அமுதே வாழ்க, நீ அறிவாலயமாய் வாழ்க. ஆலமரம் போல் வாழ்க, நீ 1000 பிறை கண்டு வாழ்க. அன்பே அமுதே வாழ்க, நீ அறிவாலயமாய் வாழ்க. ஆலமரம் போல் வாழ்க, நீ 1000 பிறை கண்டு வாழ்க. இமயம் போலே வாழ்க, என்றும் இளமையுடன் நீ வாழ்க. 1000 ஆண்டுக்கு ஓர் முறை தோன்றும் அற்புத தலைவர் தளபதி, அன்பகமாய் பண்பகமாய் வாழும் தலைவர் தளபதி. மார்ச் ஒன்றே மங்காத பொன்னே மகிழ்வுடனே வாழ்க. மார்ச் ஒன்றே மங்காத பொன்னே மாண்புடனே வாழ்க. 1000 ஆண்டுக்கு ஓர் முறை தோன்றும் அற்புத தலைவர் தளபதி. அன்பே 1000 ஆண்டுக்கு ஓர் முறை தோன்றும் அற்புத தலைவர் தளபதி, அன்பகமாய் பண்பகமாய். நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.